சென்னை செங்குன்றம் கிளையின் புதிய வளாக திறப்பு விழா புறவழிச்சாலை புள்ளி லைன் எனும் இடத்தில் கோலாகலமாக திறக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் இருக்கின்ற ஒவ்வொரு ஏழை எளிய மகளிரின் முன்னேற்றத்திலும் பங்களிப்பினை வழங்கி வரும் ரெப்கோ நுண்கடன் நிறுவனம் 130 கிளைகளுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. செங்குன்றம் நகரில் ரெப்கோ நுண்கடன் நிறுவனம் கடந்த 15 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் இன்று மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளுடன் கூடிய புதிய வளாகம் 26/2/2026 வியாழக்கிழமை அன்று ரெப்கோ வங்கியின் தலைவரும் ரெப்கோ வீட்டு வசதி நிறுவனத்தின் இயக்குநருமாகிய திரு இ. சந்தானம் குத்துவிளக்கேற்றி பெயர் பலகையினை திறந்து வைத்தார். மேலும் சுமார் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டிலான நுண்கடன் உதவிகளை மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு வழங்கி சிறப்புரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் ரெப்கோ நுண்கடன் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் ஏ.ஜி. வெங்கடாசலம் தொடக்க உரை வழங்கினார். இவ்விழாவில் நிறுவனத்தின் துணை பொது மேலாளர் பி.கே.பி. பாலமுருகன் வரவேற்புரை வழங்கினார். முதன்மை தொழில்நுட்ப அதிகாரிகள் பி.ஆர். துரை, எஸ். வள்ளிநாயகம், முதன்மை நிதி அதிகாரி பி. செந்தில்குமார் மற்றும் நிறுவன செயலர் எஸ். யோகானந்தன் அனைவரும் கலந்து கொண்டனர். மேலும் திறப்பு விழா ஏற்பாடுகளை உதவி பொது மேலாளர் ஆர். சீனிவாசன் மற்றும் துணை பொது மேலாளர் எஸ். விமல் இவர்களுடன் இணைந்து மண்டல மேலாளர் ஜி. பிரகாஷ், கோட்ட மேலாளர்கள் பி. ஜெயந்த்குமார், பி. தண்டாயுதபாணி, முதன்மை மேலாளர் எஸ். பழனி ஆறுமுகம், துணை மேலாளர்கள் ஆர். நரேஷ் மற்றும் எஸ். ஜீவானந்தம் இவர்கள் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் கிளை மேலாளர் ஏ. ஈசாக் அவர்கள் நன்றியுரை வழங்கினார். செங்குன்றம் கிளை இடமாற்றம் செய்யப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த ரெப்கோ மைக்ரோ ஃபைனான்ஸ் உடைய மேலாண்மை இயக்குனர் திரு வெங்கடாச்சலம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கோம் சிடிஓ திரு துரை அவர்களே, சிஎஃப்ஓ திரு செந்தில்குமார் அவர்களே, டெப்டி ஜிஎம் அன்பு சகோதரர் ஸ்ரீ பாலமுருகன் அவர்களே, டெப்டி ஜிஎம் விமல் அவர்களே, அசிஸ்டன்ட் ஏஜிஎம் வள்ளிநாயகம் அவர்களே, அனதர் ஒரு ஏஜிஎம் சீனிவாசன் அவர்களே, கம்பெனி செக்ரட்டரி யோகானந்தம் அவர்களே, ரீஜினல் கேட்டு ஸ்ரீ பிரகாஷ் அவர்களே, உங்களுக்கு ரெடி பண்ணி தயார் பண்ணி பல டிஸ்ட்ரிக்டுக்கு இங்கேருந்து வியாபார ரீதியாக உணவுக்கு செல்கிறது அரிசி. அப்படி ஒரு பேர் போன ஒரு ஊர். அப்படிப்பட்ட ஊரில் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கிளையை ஆரம்பித்து 2010 ஆரம்பித்து போன வருஷம் வராக்கடன் அப்படின்னு 1,40,00,000 வச்சுருந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னே கொஞ்சம் கொஞ்சம் லேசாக என்னடா அது 1,40,00,000 வராக்கடனாக இருக்குது எப்படின்னு. அடுத்து இந்த பக்கம் பார்த்தா இந்த வருஷம் குறைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த கிளை வியாபாரங்களும் சரி, அவங்கள வழி நடத்துறவங்களும் சரி ரொம்ப திறமையாக கையாண்டிருக்காங்க. ஒரு லெஜண்ட் என்ன, அவங்களெல்லாம் சாதாரண ஆட்கள் நினச்சிடாதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு இந்த லெஜண்ட்னா அர்த்தம் புரியுது அவங்களுக்கு, அந்த மாதிரி அவர். அதனால நீங்கள் இந்த நிறுவனத்துக்கு அவங்களோட கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நீங்களும் வளரணும், இந்த நிறுவனமும் வளரணும் சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. ரொம்ப ரொம்ப நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் அதிகமாக உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா? ரொம்ப சந்தோஷம். இந்த ரெட்டில்ஸை பற்றி நம்மளோட உங்களோட தலைவர் சொன்னது ரொம்ப அதிகம். ரெட்டில்ஸ்னால் நிறைய அரிசி ஆலைகள், அரிசி உற்பத்தி பற்றி சொன்னாங்க. வராக்கடை இந்த கிளையில் குறைந்திருக்குன்னு சொன்னாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மேலாண்மை இயக்குனர் சிஎஃப்ஓ சீனிவாசனுக்கு தெரியும். இந்த வராக்கடன் குறைக்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகள் இந்த கிளைக்கு நாங்கள் தொடர்ச்சியாக எடுத்தோம். எவ்வளவோ துயரங்கள், இடைபாடுகள், ரிசர்வ் வங்கிகளுடைய எதிர்ப்புகள்லாம் தாண்டி இந்த வராக்கடன் குறைப்பதற்கு அதை ரொம்ப முயற்சி எடுத்தோம். நம்ம மேலாண்மை இயக்குனருக்கு கண்டிப்பாக தெரியும். அதையும் அவங்க சொன்னாங்க. அப்புறம் யார் பெஸ்ட்டுன்னு கேட்டால் என்ன சொன்னாங்க, தி பெஸ்ட்டு மகளிர் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதையும் அவங்க சொன்னாங்க. பெண்களுடைய முக்கியத்துவத்தை சொன்னாங்க, பெண் கல்வியை பற்றி சொன்னாங்க. நிறைய வேலை வாய்ப்பு அவங்க கொடுக்கும்போது இந்த பெண்கள் அவங்க சொன்னாங்க பாருங்க, சிங்கிள் பேரண்ட்டு
அந்த மாதிரி குழந்தைகள் அந்த பேரண்ட்டுடைய பசங்களுக்கு அவங்க நிறைய வேலை வாய்ப்புகள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த கிளை மேலாளரையும் அவங்க பாராட்டினாங்க. அது மட்டும் இல்லை, அந்த சூப்பர் ஸ்டாரை பற்றி அவங்க சொல்லும் போது நமக்கு சினிமாவில் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம், ஆனால் நம்ம பார்க்கறதுக்கு நேரடியாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு நிச்சயமாக இல்லை. அவர் எது பேசினாலுமே சூப்பர் ஸ்டார் பேசுனா 2 வரி ஒரு மொழி பேசினாலும் அதை படம் ஃபுல்லாக அது பஞ்சு டைலாக் நம்ம மனசில் நிற்கும். சின்ன இடமாற்றத்துக்காக வரியை தந்து மகளிர் குழுக்களுக்கு கடன் வழங்கி ஒவ்வொரு மகளிரின் இடத்தில் எஜமானாக இருக்கும் ரெப்கோ வங்கியின் தலைவர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது இளைஞர்களின் வளர்ச்சிக்கு எங்களை ஊக்கப்படுத்தி வழிநடத்தி செல்லும் மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வழங்குவதற்கு வந்திருக்கும் சிடிஓ சார் அவர்களையும் சிஓ சார் அவர்களையும் டெலிகட்ஸ் அவர்களுக்கும் எங்கள் கிளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். டிஜிஎம் சார் மற்றும் டிஜிஎம் சார் இருந்தவர்களுக்கும் ஏஜிஎம் டிஜிஎம் சிஎம் இவங்க அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆரம்பிக்கப்பட்ட ரெப்கோ நுண்கடன் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியை ஆரம்பித்து அன்னைக்கு ஒரு பெண் ஒருத்தருக்கு 3000 ரூபா தான் கடனாக வழங்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு 2026 கிட்டத்தட்ட 16 வருடங்கள் கடந்து இன்னைக்கு ஒரு நபருக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த குழுக்கள் இங்கே இருக்க குழுக்கள் கிட்டத்தட்ட 3000 குழுக்கள் இப்ப பணியாற்றிட்டு இருக்கு. இந்த 3000 குழுக்கள் பணியாற்றிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம இதுவரையும் இந்த நிறுவனத்துல செங்குன்றத்துல பயன்பெற்ற பெண்கள் மட்டும் 60,000 பேருக்கு மேல. இந்த எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பெண்கள் முன்னேற்றம் தான் இந்த நிறுவனத்தின் நோக்கம். அதனாலதான் இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சது பெண்கள் முன்னேற்றத்துக்காக. அந்த நோக்கம் ஆரம்பிச்சது இன்னைக்கு கரெக்டா செம்மையா வழி நடந்து கொண்டு இருக்குது. ஏன்னா நாங்க ஆரம்பிக்கும் போது இந்த நிறுவனம் 2010 2 கோடி 3 கோடியா இருந்தது. இன்னைக்கு 1500 கோடி கடந்து ஒரு பெரிய நிறுவனமா மாறி இருக்கு. நிறைய போட்டியாளர்கள் எங்களுக்கு இருந்தாலும் எங்க நிறுவனம் இன்னைக்கு எந்த கொஞ்சம் கூட ஒரு தொய்வின்றி நல்லபடியா நடந்துட்டு இருக்கனால பெண்களுக்கு இந்த நிறுவனத்து மேல மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. அவங்களுடைய முன்னேற்றத்தை தான் எங்க முன்னேற்றம்ன்றத நாங்க அதை பாக்குறதுனால அவங்களும் எங்ககிட்ட நிறைய இன்னைக்கு இது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் தென்னிந்தியா முழுவதும் இந்த நிறுவனம் இப்ப வளர்ச்சி அடைஞ்சது. அந்த வளர்ச்சி அடைஞ்சதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வியாபாரம் 1700 கோடியை தொடப்போகுது. ஏன்னா 2000 கோடி இலக்கு சொன்னோம், 1700 கோடியை தொடப்போகுது. இதுல இருக்க பணியாளர்களும் சரி, அவங்களுடைய முழு நேர வேலைகள் நேரத்தை வேலை பணியை முழு நேரம் பயன்படுத்தி இங்க இருக்க பெண்களுக்கு எப்படி நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம், கடன் வாங்கி எப்படி முன்னேறணும், தொழில் இல்லாம அவங்க வாழ்க்கையில எப்படிலாம் வளரலாம் அப்படின்றத இந்த நிறுவனத்துல பணிபுரியும் ஊழியர்கள் அனைவரும் இங்க இருக்க இந்த ஏரியால செங்குன்றத்தில் இருக்க பெண்களுக்கு ஒரு எடுத்துரைச்சு இன்னைக்கு எல்லாரையும் செம்மையாக வழி நடத்தி கொண்டிருக்காங்க. அது வழி நடத்திட்டு இருக்கனால இன்னைக்கு இங்க இருக்க பெண்கள் இந்த நிறுவனத்தினால பயனடைந்த பெண்கள் அனைவரும் ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்காங்க இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேன். நாங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10 லட்சம் வரையும் கொடுத்துருக்கோம். ஒரு நபருக்கு குழுக்கு 10 லட்சம் வரையும், ஒரு நபருக்கு 2 லட்சம், ஒரு குழுக்கு 10 லட்சம் வரையும். சில டைம் ஒரு சில குழுக்கு 15 20 லட்சம் கூட கொடுத்துருக்கோம். 20 லட்சம் கூட கொடுத்துருக்கோம். அது எப்படின்னா குழு நெடுங்காலமா ரொம்ப நாளாக அது இத எங்க கூட தொடர்புல இருந்து நல்லா வளர்ந்து வரக்கும். அவங்க வாங்கும்போது முதல்ல வாங்கும்போது 1 லட்சம் தான் வாங்கியிருப்பாங்க அந்த குழு. அவங்க இன்னைக்கு 20 லட்சம் வாங்குற அளவுக்கு உயர்ந்திருக்காங்க இந்த குழு. இதுல ஒண்ணும் இல்ல, கேஒய்சி மட்டும்தான். இதுக்கு டாக்குமெண்ட் மற்ற எதுவும் எந்த சூரிட்டியும் கிடையாது. கேஒய்சி மட்டும்தான். அது கேஒய்சி இருந்தா போதும், அதை வச்சு கொடுக்குறோம். அது கேஒய்சி இருந்துட்டா கொடுத்துட்டோன்றதுக்காக சிலர் ஏமாத்தி போறாங்க அப்படின்றதுலாம் நிறைய இருக்கு. ஆனா நம்ம நிறுவனத்துல அப்படி கிடையாது. அவங்க எல்லாம் கரெக்டா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டடி பண்ணிடுறோம்.
இவங்க கரெக்டாக கட்டுவாங்களா, அவங்களுக்கு தேவை இருக்கா, தேவை இருந்தால் தான் வாங்கணுன்றது தான் முதல் எங்களுடைய அறிவுரை. ஒரு குழு கடன் வாங்கணும்னா அவங்களுக்கு தேவைக்கேற்றப்ப கடன் வாங்கணும். கடன் நாங்கள் கொடுக்க ரெடி, அவங்களும் வாங்குறதுக்கு ரெடி. அவங்க எவ்வளவு கேட்டு நாங்களும் எவ்வளவு கொடுத்தா நிறுவனம் வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. சொல்லுங்க. அது இந்த மைக்ரோ பைனான்ஸ் வந்து இங்க இது மட்டும் தான் பண்றோம். பெண் பிள்ளைகளுக்கு கல்வி லோனுன்றது வந்து இப்போ ஒரு திட்டம் கொண்டு வர போறோம். எப்படின்னா, ரெப்கோல வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, ரெப்கோ ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட்ல வந்து இப்போ வந்து இங்க இருக்க பெண்களுக்கு, கணவனை இழந்த பெண்களுக்கு அவங்க குழந்தைகளை படிக்க வைக்கலான்ற ஒரு முயற்சி இப்போ எடுத்திருக்கோம். அது விரைவில் வந்து சீக்கிரம் நாங்கள் தெரிவிப்போம். எல்லா நம்மளுடைய 3 நிறுவன பணியாளர்களுக்கும் அது எஃபெக்ட் கொடுக்க போறோம். லோன் வாங்கிட்டு அவங்க கட்ட முடியல, ஒரு மாசம் தவறை மிஸ் பண்றாங்க அப்படின்ற சூழ்நிலை வரும்போது நீங்க அதுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரா வட்டி சார்ஜ் அது மாதிரி எக்ஸ்ட்ரா வட்டி சார்ஜ் எல்லாம் பண்றது இல்லை. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுப்போம். அதே டைம்ல அது எப்படி வசூல் பண்றதுன்னு காலங்கள், ஏன்னா நேர்மையா கட்டுறவங்க கொஞ்சம் சம்டைம் சூழ்நிலை காரணமாக கொஞ்சம் கொஞ்சம் தவறுவது உண்டு. அந்த மாதிரி தவறும் போது கண்டிப்பா நாங்களும் அதுக்கு கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா வளைஞ்சுதான் போறோம். ஏன்னா எல்லாரையும் வந்து நீ கட்டி தான் ஆகணும்னு அவங்க எப்படி கட்டுவாங்க? சூழ்நிலை காரணமா ஏதோ ஒரு வீட்டுல ஒரு கெட்ட காரியம் நடந்துருச்சு, அவங்கள்ட்ட போய் நீ கட்டி தான் ஆகணும்னா எப்படி கட்ட முடியும்? இந்த மாதிரி சூழ்நிலை, அப்புறம் மருத்துவ பிரச்சனை இப்படிலாம் வரும்போது கொஞ்சம் நிறுவனம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இந்த நிறுவனம் வந்து ரொம்ப அதிகமான வளர்ச்சி தொட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க வேற ஏதாவது அடுத்த கட்டம் என்ன, இது வந்து ரிசர்வ் பேங்க் லைசன்ஸ் என்னது, எஸ்எஃப்பி, ஸ்மால் பைனான்ஸ் பேங்கா கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வேண்டிய முயற்சிகள் நிறைய நடந்துட்டு இருக்கு.